பிறப்பிலேருந்து எனக்கு மருத்துவ முட்டு வருது. அதாவது சொல்ல போனால் படக்கையெல்லாம் என்னுடைய வாழ்க்கை வெளியில் போனால் குளிர் தூசு இது எனக்கு பிடிக்காது. அப்படியே அந்த சூழ்நிலை வாழ்ந்து. அதாவது சின்னதுலேருந்தே உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, பிறப்புலேருந்தே இருக்குது. பெற்றோருக்கும் எனக்கு விரிவறியே என்னை கைவிட்டு விட்டாருங்க. நாங்களும் கூடுதலாக ஹிந்து மதத்தை சார்ந்தபடினால் தெய்வ நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை கைவிடல. அது நிமித்தம் நான் 91ஆம் ஆண்டு கைதடி ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலில் இருந்தபொழுது பாஸ்டர் அன்பு ஜான்சன் அவர் என்னை வந்து சந்தித்தார். இப்போ வவுனியாவில் இருக்கிறேன். சந்தித்து சொன்னார், எனக்கு வருத்தமாக இருக்கிறீங்க, ஹாஸ்பிட்டல் ஒழிஞ்சு வந்திருக்கிறேன், உங்களை ப்ரே பண்ணுறேன், முடிஞ்ச நாளைக்கு சாட்டர்டே சர்வீஸ் உபவாசம் கொடுத்துருக்கேன். ஆனால் நான் எங்களால் வந்துவிட்டு கொஞ்சம் வாக்குவாதம் வைராக்கியம். நீங்கள் அப்படியே இருந்து உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் வந்து பாருங்க பிரச்சனை. இது எந்த காலப்பகுதி? சொல்லிட்டு வரோம். அப்போ உங்களுக்கு எத்தனை வயசு? 22 சொல்ல நான் போயிருந்தேன். அங்கே போல சில சனிக்கிழமை உபவாச கூட நடந்தது. சாலையில் யாழ்ப்பாணத்து எக்காலத்தோனி குணச்சில்வம் ஐயா இருந்தார். நான் சனிக்கிழமை போன பொழுது ஒரு வித்தியாசத்தை நான் கண்டு நடந்த காரியம். என்னுடைய எதிர்பார்ப்பு எப்படி யோசேப்புக்கு தாப்பனுடைய குருதி இருந்துச்சு, எப்படி இருந்தார் நினைவு, அதை போல எனக்கும் இங்கே இருந்தாலும் இலங்கை குறித்த தேசத்தை குறித்த பாரம் இருந்துகிட்டே இருக்கு. 4 வருடம் வந்து தொடர்ந்து வந்து போகிறேன். கிருபை. நடந்து மீண்டும் ஒரு சிறிய இடைவெளியின் பின்பு தரிசனத்தின் பாதை நிகழ்ச்சியில் உங்கள் யாவரையும் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலும் சிறப்பு விருந்தினராக எங்களோடு கூட அருமையான தேவ மனிதர் பாஸ்டர் ஜோஷுவா அவர்கள், மேசியா காஸ்பல் மினிஸ்ட்ரி நெதர்லாந்து தேசத்தில் ஊழியம் செய்கிற அருமையான தேவ மனிதர் எங்களோடு கூட இணைந்திருக்கிறார். அவருடைய சாட்சியின் பகுதியிலே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் முதல் பகுதியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவருடைய வாழ்க்கையில் இருந்த வியாதி நிமித்தம் வீசிங் வியாதியிலிருந்து தேவன் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை வைத்திருந்தார். ஸோ இந்த பகுதியில் அவருடைய ஊழிய பயணத்தில் எப்படியான காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார் போன்ற காரியங்களை கேட்டறிய போகின்றோம். தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் எங்களோடு கூட இணைந்திருக்கிறேன். பாஸ்டர், ஸோ நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் ஒரு வளமையான ஒரு காரியத்தை நீங்கள் பகிர்ந்திருந்தீங்க. நிச்சயமாக நான் எதிர்பார்க்குறேன், அநேகருடைய சாட்சிகளை நாங்கள் கேட்க போகிறோம் என்று நான் நம்புகிறேன். வீசிங் வியாதியிலிருந்து விடுதலையானவர்களுடைய சாட்சிகள் நிச்சயம் இந்த கமெண்ட்ஸ் கூடாக அல்லது உங்களுக்கு பர்சனலாக நான் உங்களுடைய சாட்சியை பார்த்தோம் ஃபஸ்ட்டு எங்களுக்கு தைரியமாக இருந்ததுன்ற சாட்சி உங்களுக்கு கிடைக்கப்பெறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னீங்க, முதல் பகுதியில் ஊழியம் என்பது லேசான விஷயம் அல்ல, பாடுகள் இருக்கும், நெருக்கங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த வார்த்தையிலேருந்தே அந்த கேள்வியை தொடுக்க விரும்புகிறேன். இப்போ உங்களுடைய வாழ்க்கையிலும் இது ஒரு சவால் ஒன்று சந்திச்சிருக்கிறீங்க. அந்த சவால் எப்படியானதாக இருக்கிறது? ஏன்னா இதை பார்க்குற ஊழியர்களையும் நாங்கள் தைரியப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று இருக்கிறது. எப்படியான சவாலுக்கூடாக கடந்து சொன்னீங்க? அந்த சவாலில் இருந்து கர்த்தர் எப்படி உங்களை மீட்டெடுத்தார்? அதை எப்படி உங்களுக்கு சாட்சியாக மாற்றி இருக்கிறார்? இது கர்த்தருடைய கிருபை முதலாவது. அதாவது நெருக்கப்படுற காலங்களில் கர்த்தரே தஞ்சமாக இருக்கிறார். ஆமென். இப்போ நாங்கள் ஊழியம் என்று வரும் பொழுது கல்லறிகள் அணியம் இருந்தது, பதவி பிடித்து சொல்லுவாங்க, இது நோமலா கதை வாசை சொற்கள், அமைச்சொற்கள், பெரிய கணக்கு அறுவன் வச்சுட்டாங்க, இதெல்லாம் மனிதனுடைய வார்த்தைகள். அது இயல்பு, அது குற்றப்படுது. ஆனால் தேவனுக்கு தீர்மான திட்டம் சித்தம் அது அவருக்கு தெரியாது, தேவன் மட்டுமே தெரியும். இப்போ நீங்கள் சொன்ன யோசேப்பினுடைய உதாரணத்திலிருந்து எல்லா கற்களும், எல்லா அடிகளும், எல்லா நேர்த்தங்களும், சிறைகள் எல்லாமே சந்திக்க வேண்டி வந்தது. அந்த இடத்துல அந்த நாட்டு அதிபதிகள் தெரியாது, ஜெயிலேருந்து அதிபதியும் தெரியாது, ஆனால் யோசேப்பும் தெரியாது, ஆண்டவர் மட்டும் தெரியும். எங்களை வாழ்க்கையிலும் ஊழியக்காரர் தெரியாமல் இருக்கலாம், விசுவாசம் தெரியாமல் இருக்கலாம், எங்களும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு தெரியும். அப்படி நாங்கள் அந்த தரிசனப்படி நாங்கள் குடும்பமாக ஜெபித்து வந்தோம். இந்த தரிசனங்களுக்கு கிடைத்தது. நான் இந்த பேர் தேர்ந்தெடுப்பேன் நான் மேசியா காஸ்பல் மினிஸ்ட்ரி. ஆனால் எனக்கு ஒரு பாரமாக வந்துச்சு இந்த பேர் வைக்கணும். அப்போ நாங்கள் ஜெபித்து விட்டு ஆலோசித்து இந்த பேரை வைத்தோம். அது இன்றைக்கு கர்த்தர் கிருபையால் அதுங்களுக்கு அது ஆசீர்வாதம் இருக்குது. இந்த பேர் மூலம் உங்களுக்கு நான் விப்ளேஷனாக இருக்கிறேன். அன்றைக்கு ஆத்மா வராங்க, சுகம் வர்றாங்க, வெளிநாட்டு ஊழியர் வந்திருக்கிறாங்க, இந்தியா ஊழியர் வந்திருக்காங்க. கர்த்தர் அந்த இடத்துல
பெரிய பெரிய மிராக்கள் செய்து வருகிறார். ஆமென். ஆமென். புதிய இலக்கத்தை கொண்டு வருகிறார். இன்னொரு சொல்ல ஊழியம் ஒரு பதிப்பு இருக்கும் பொழுது மனைவிக்கு 2016 ஆண்டு தீராத வியாதி. ஊழிய காலப்பகுதி ஊழியம் மருந்தம் நாங்கள் இல்லை விசுவாசிக்கும் மருந்தம் வரும் ஊழியருக்கும் மருந்தம். அதுதான் கொஞ்சம் இப்போ இங்கே முக்கியமாக வைக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருமே டக்குன்னு கேள்வி கேட்டுவாங்க, என்ன பாஸ்டர் ஆச்சு அவங்களுக்கு வியாதியா, அந்த ஒரு பெரிய ஒரு போராட்டம் ஒன்று இருக்குது. மண்ணான மணி மண்ணுக்கு இருக்கிற 1000 மணிக்கு மருந்து இருக்குது. மண் உருவாக்கப்பட்டது தானே. இப்போ வருத்தம் எல்லாருக்கும் பொதுவானது, அது பொதுவானது. ஆனால் ரட்சிப்பு எல்லாருக்கும் பொதுவானது, ஆனால் பரலோகம் எல்லாருக்கும் பொதுவானது. ரட்சிக்கப்பட்டதான் பரலோகம், அதில் தெளிவாக இருக்கு. அதான் கடை முக்கியம். நாங்கள் வருத்தத்துக்காக சபை போகிறது தவறில்லை. இந்த வருத்தத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் தேவனை மறந்ததைத்தான் தவறு. இந்த பகுதியில் நாங்கள் இருப்பது எங்களை மனைவிக்கு 2016 ஆண்டு மாரம்ப பெற்று வந்திருக்கோம். அது மட்டுமில்லை ஸ்ரீலங்கா ஆசியா மாதிரி கணவனுக்கு வருத்தமான மனைவி சொல்கிறது, மனைவிக்கு அப்படி அந்த ராசி சொல்ல மாட்டாங்க, மறைமுக பேச்சு இல்லை. அவன் நேரடியாக சொல்லுவோம். ஓப்பனாக நாங்கள் நானும் மனைவியும் போயிருந்தோம். இப்போ சொன்ன செக் பண்ணிவிட்டு மனைவி இறக்க போகிறான்னு நேரடியாக சொன்னோம். நானுமே தான் போயிருந்தோம். இப்போ என்ன சொன்னாங்க, எப்படி சொன்னால் அப்படி இருக்கு, அதாவது ஃபைனல் ஸ்டேஜ் இல்லை இல்லை ஆரம்பத்தில் எங்களுக்கு தாக்கா போயிட்டு எப்படி அந்த வார்த்தையை இது வரைக்கும் கேட்காத வார்த்தை. வருத்தம் இருக்குன்னு சொல்கிறது ஈஸி, ஏதாவது மாற்று அர்த்த செய்யலாம். இறக்கப்புறம் சொன்னால் அதுக்கு இது முடிவில்லை. ஆனால் சொன்னால் சரி வந்து இப்போ கொண்டாட விட்டாங்க. என்ன சொன்னாங்க, ஓகே நான் மருந்து செய்கிறோன்னா நீங்கள் செய்யுங்க உங்களோட மருந்து, எங்களுக்கு ஒரு மருத்துவம் இருக்கிறேன். நான் நேரம் வச்சுருந்தோம். நாங்கள் இயேசு விசுவாசிக்கிறோம். எனக்கு ஏற்பம் செய்ததான் அந்த நம்பிக்கை. எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் எலியா பாடல் மனிதன் சேர்ந்தும் கருத்த ஜெபம், அதாவது விசுவாச ஜெபம் புனியாச்சு. அந்த விரத்த ஒரு வியாதி இருந்தால் மூப்பரை கூப்பிடுங்க வீட்டுக்கு, கர்த்தருடைய நாமத்தில் எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் வியாதி இருந்தால் குணமாக்கப்படும். இப்போ அந்த விசுவாசம் எனக்கு இந்த வார்த்தை எனக்கு கிரிசிச்சு. அந்த துக்கத்தோடு நான் வீட்டை வந்து இருக்கும் பொழுது எனக்கு மெசஞ்சர், பேஸ்புக் மெசஞ்சர் எனக்கு அப்போ தான் எனக்கு புதுசு. அதான் லைஃப்பில் சிங்கள பாஸ்டர்ஸ் கொழும்பில் இருக்கிறார். எனக்கு அறிமுகமே இல்லை. சமந்து 2 பேர் நிற்கும். ஃபேஸ்புக் நண்பராக இருக்கிறார், ஃப்ரெண்டாக இருக்கிறார். அவர் அந்த லைஃப்பில் போகும். ஏசாயா அதிகாரம் சிங்கள விலங்கு. உடனே அது தொடர் விட்டு நான் பேசுகிறேன். இங்கிலீஷில் பேச அவர் ஜெபிக்கணும்னு சொல்லி அந்த பாருங்க அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு கவலையில் சூழ்ந்திருக்கும் பொழுது ஏதோ ஒரு வழியில் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு அது ஒரு சமாதானம் இருந்துச்சு. ஆமாம். அப்போ நாங்கள் யாக்கோபில் சொன்னபடி எண்ணெய் எடுத்தோம், ஜபித்தோம். எனக்கு எதுவும் சொல்லுதானே மூப்பந்தால் கூப்பிட்டு மூப்பரை கூப்பிடுறது மூப்பரை கூப்பிடுறேன், பாசரை கூப்பிடுறேன். ஓகே வேணும் அப்படி தான் சொல்லுங்க, கூப்பிடுங்க. கர்த்தருடைய நாமத்தில் இருக்கும், அதாவது இயேசு கிறிஸ்து நாமத்தில் இருக்கும். ஆமாம். தலைக்கு என்ன ஜெபம் பண்ணுவார்கள், வியாதி குணமாக்குவாங்க. ஆமாம். ஆமாம். இப்போ வேதம் போய் சொல்கிறாங்க, வேதம் பேச முடியாது, அது சத்தியம் இருக்குது, விடுதலை இருக்குது. பாருங்க, இயேசு கிறிஸ்து இடத்துல லாசர் மேலே இருந்தார். இயேசு லாசரை கூப்பிட்ட பொழுது உயிரற்ற இந்த சரீரத்துக்கு உயிர் வந்தது. வார்த்தையில் வெள்ளம் இருக்குது. ஆமாம். இப்போ நம்முடைய வார்த்தையில் வெள்ளம் இருக்குது தானே, அதையும் நாங்கள் சுந்தரிக்கூடாது. நான் சொல்கிறப்ப நீங்கள் சரி செய்யுங்க, மருத்துவர்கள் படிக்கும், அதிகாரிகள் படிக்கும். நாங்கள் எங்களுக்கு அவர்கள் மருத்துவர்கள் பெற நாங்கள் மருத்துவம் நம்பி இருக்கிறோம். பரவை அவர்கிட்ட வெள்ளமையான இருக்குது, இவர்கிட்ட மருந்து இருக்குது. அவர்கள் தானே சேர்ந்தார்கள், சொன்னார்கள், தலைமைப்பட்டு சொன்னார்கள், எல்லாம் செய்தார்கள், தலைமை முடியும். அப்போ செய்த மாதிரியே சபையில் ஆராய்ச்சி செய்தார்கள், ஊழியம் செய்தார்கள். சில இயலாமல் இருக்கிறாங்க, எப்படி இவங்க செய்யலான்னு சொல்லி பரியாசம் பண்ணார்கள். ஆனால் கத்திரிக்கு தான் ஊழியம் செய்யணும். ஆனால் கத்திர அப்படி இருந்து தெத்தம் குறைந்து விட்டது. சொன்னார்கள் ஜெபிச்சிருந்தாங்க, ஜெபத்தில் போனாங்க. அது மட்டும் ஒரு பெரிய சாட்சி. நாங்கள் இருந்த பட்டத்தில் தேசத்தில் போக்குவரத்து பிரச்சனை பஸ் 2 வருஷத்துக்கு 1 பஸ் புரோட்டா. அப்போ எங்களுக்கு ஒரு சபையில் இருக்கிற விசுவாசப்பட எங்களுக்கு உதவி செய்வாங்க. நாங்கள் வந்து போவாங்க. நாங்கள் இருந்த பட்டத்தில் வெள்ளக்காராக்கள் ஆவிக்குரிய சபை இருக்கிறவங்க குரூப்பாக இருக்கிறாங்க, குறைய அவங்களுக்கு லேடிஸ். அவங்களுக்கு அந்த செய்தி போயிட்டது, எங்களை வயிற்றுக்கு வருத்தம்னு சொல்லி வருத்தம் வந்து அவங்க குறிப்பிட்டு வந்து குறை பண்ணாங்க.
அவங்களோட முடிவு எடுத்தாங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு நாங்கள் உதவி செய்யறது. அவங்களும் பெரிய பெரிய ஜொப்பில் இருக்கிறாங்க. இந்த சாப்பாடு கொண்டு பண்ணுறாக்கள், யூனிவர்சிட்டி பிடிச்சி ப்ரொஃபஸர் இருக்கிறார்கள், எல்லா ஜொப்பில் இருக்கிறார்கள், விளக்குறாங்க. ஆனால் ஆவிக்குரியவர்கள் இப்போ குரூப் ஒன்று உண்டாக்கி எங்களுக்கு சொல்லுவாங்க, இன்றைக்கு விடிய கொண்டு 7 மணிக்கு கொண்டு விடுவாங்க, 1 மணிக்கு ஒரு ஆள். அப்படி ஒரு 6 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு சேர்த்து அந்த பதில் எங்களுக்கு இப்போ இது ஃபஸ்ட் போய் பக்கத்தில் வீடு நடக்கும். அதுவே பெரிய சாட்சி. நாங்கள் மாறுவதற்கு வீடு எதிர்பார்த்துருந்தோம். வீடு கிடைக்கலாம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ எங்களை ஏற்றி கொண்டு சவால் சொன்னாங்க, உங்களுக்கு வீடு கிடைக்கணும்னா, மனைவி சொன்னாங்க வீடு கிடைக்கணும்னா, அதாவது இனி ஏசப்பா உங்களுக்கு ஒரு புது விட்டு அவர் உண்டாகி தரணும்னு சொல்லி. அப்போ எங்கள் வைஃப் சொன்னாங்க, அதையும் ஆண்டே செய்வார். அதை போல் அந்த இடத்துல ஒரு 150 புது வீடு கட்டினாங்க. எங்களுக்கு தரமாட்டு சொன்னாங்க, வருமானம் குறைவு சொல்லி செவித்து வந்தோம். அவன் சொன்னாங்க, வாங்க உங்களுக்கு வீடு கட்டிந்து சீமேந்து மனம் போகவே இல்லை. புதிதாக ஒரு வீட்டையும் கொடுத்தார், கட்டம் செய்தார். இது பெரிய சாட்சி. அது பிறகு மனைவி வேதத்திலும் ஒப்படைச்சு செய்தாங்க. நான் முடிய சார்ந்திருந்தது ஆண்டவர். அதாவது அவங்களுடைய கடமையை அவங்க செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. அதாவது மருத்துவ ரீதியாக செய்ய வேண்டியதை அவங்க செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, நான் திருப்பஞ்சரன் மார்க் புத்தகத்தில் இந்த பெரும்பாஸ்திரி அந்த சம்பவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் மருத்துவத்தை நம்பினவன் போனாங்க, எல்லாம் நடந்துருக்காங்க. கடைசியாக நம்பிக்கை இவட்ட போகும். ஆனால் எங்கள் நம்பிக்கை அவர் தான் 2வது டாக்டர். ஆனால் டாக்டர் கடமையை நாங்கள் ஒத்துழைக்க தரணும் செய்தோம். ஆனால் இன்றைக்கு 2016 இப்போ எங்கே 2026 இருந்துக்குது. கர்த்தர் மனைவிக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் எடுத்து கொடுத்து ஊழியத்திலும் இணைஞ்சு செய்த கத்திரிக்கை பசங்க. இது பெரிய சாட்சி. எனக்கு சுகம் கிடைச்சி இலங்கை கொடுத்தது. இன்னொரு சாட்சியை விட விசா எங்களுக்கு 8 வருஷம் நான் அரசாங்கம் போச்சுட்டு நான் 3 பிள்ளைகள் வந்துடுங்க. நாங்கள் சார்ந்திருந்து கத்தத்தான் நம்பிடுவோம். அரசாங்கம் சேர்த்து நாட்டுக்கு போகலாம் சொல்லி நாங்கள் அதுக்கு உடம்பு செய்தோம் சொல்லி நான் ஜபித்து வந்தேன். கிட்டத்தட்ட 10,000 மீட்டர் வழியில் விட்டாங்க. எல்லாம் நடக்கிற சரி நாங்கள் ஜபம் விண்புவில் அவங்களோட அரசாங்கத்துக்கு ஒரு சின்ன ஒரு மாற்றம் வந்துச்சு. நாங்கள் போன பாடத்து இந்த அந்த அரசாங்கம் திரும்பி வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எங்களால் தான் இவ்வளோ பேர் வெளியே நிற்கலாம்னு சொல்லிட்டு சொன்னால் மனிதாமன் அடிப்படையில் விசா கொடுக்கணும்னு சொல்லி தீர்மானித்தாங்க. அதுக்கு நாங்கள் அடங்கிட்டோம். இது பார்லிமெண்ட்டு 150 சீட் தராங்க. அதில் வாக்கு எடுத்தாங்க. 76 ஆதரவாக மீதி எதிராக வந்துச்சு. அப்போ ஒன்று குடிக்குது கொடுக்க. அந்த அடிப்படையில் எங்களுக்கு இந்த விசா கிடைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் பாதை அடைக்கப்பட்டு மூடப்பட்டு எந்த வழியும் திறக்காதப்பட்டதில் கர்த்தர் ஒரு வழி திறந்தார். அது மட்டும் அந்த விசா கிடைச்சி முதலாக நாங்கள் இந்த சிட்டிக்கு சட் பேப்பர் இருக்காங்க, சிட்டி பேப்பர் ஒன்று. எங்கள் வீட்டை பேப்பர் கொடுக்கார வந்து எங்களை படம் எடுத்து இப்போ வந்து கட்டிங் கிட்ட வச்சுருக்கோம். முதலாக இந்த சட்டத்தில் சிறிலங்கனுக்கு இவருக்கு முதல் இந்த இடத்துல விசா கிடைச்சி எழுதி பப்ளிக் ஆக்குறாங்க. தெரிஞ்ச நண்பர்கள் எடுத்துக்கிட்டாங்க விசா கிடைச்சிடன்னு சொல்லி. அவர் பார்த்தேன், நான் பேப்பரை பார்த்தேன். நான் சொல்ல தவிர பேப்பர் சொல்லுவேன். அப்படி கற்றுற அதில் அட்வன்ஸ் செய்தார். சிட்டிசனுக்காக எதிர்பார்த்துருந்தேன். நான் சிட்டிசனும் தடையாக இருந்தது. நான் என்னுடைய ஆண்டவரே இலங்கையை நான் போயிடுவேன், எனக்கு நீங்கள் வழிகளை திறந்து ஆனால் எந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் எல்லாருக்கும் 1 வருஷம் முடியும் கொடுக்குறதுக்கு. எனக்கு பேப்பர் பார்த்து வச்சுருக்கேன். எனக்கு 6 மாதத்துக்கு வந்துட்டாங்க. இது கத்திர கிருபை, அவருடைய திட்ட நோக்கம் சித்தம் நிச்சயமாண்டவர் எங்களோட வாழ்க்கையில் பெரிய மிராக்கள் செய்திருக்கிறார். இது என்னுடைய வருத்தத்திலேருந்து என்னோட வெளிநாட்டிலேருந்து அதுபடி நான் இலங்கை அங்கே தான் மாறி பண்ணேன். நான் இங்கேருந்து போகும்பொழுது தனியாக இப்போ இந்த 2098ஆம் ஆண்டு அங்கே திரும்ப மாறி பண்ணேன். இதுவரைக்கும் இந்த இடத்துக்கு வந்து திருப்பி போகிற அங்கே எல்லா சாகரதும் ஆண்டவரே பின்னுக்கு நடத்தி வருகிறார். சகலத்துக்கும் அவரே எல்லாத்துக்கும் நாங்கள் மனிதர்கள் பூமிக்குரியவர், ஆனாலும் நம்முடைய ஆள் பரவத்துக்குரியவர். அந்த வியாதி சூழலிலும் நீங்களும் ஒரு வியாதியை கடந்து வந்தீங்க. அடுத்தது சவாலாக மனைவியும், அதுவும் நேரடியாக வைத்தியர் சொன்ன வாக்கு மூலம் மரணிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்ன வார்த்தையின் தாக்கம். ஆனால் தேவன் ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். ஸோ அது பெரிய சாட்சி. புற்றுநோய் குணப்படுத்த முடியாது என்பது வைத்தியர்களுடைய கூற்றாக இருந்தாலும் பரிகாரி இயேசு கிறிஸ்துவின் மூலம் நிச்சயமாய் சுகப்படுத்த முடியும். அவருடைய தழும்புகளால் குணமானோம், குணம் உண்டு. விசுவாசித்தால் அந்த நம்பிக்கையை மகிமையை காண முடியும். ஆமே பாஷ,
இந்த சவால்கள் மத்தியிலும் இந்த ஊழியத்தில் நீங்கள் பயணிச்சுட்டு வர்றீங்க, இந்த தரிசனத்தில் நீங்கள் நிற்கிறீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்க கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார். ஸோ இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு, ஊழியர்களுக்கு நீங்கள் தைரியப்படுத்தும் வண்ணமாக நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்குள்ளாக வந்திருக்கிறோம். ஸோ அநேக காரியங்களை பகிர்ந்திருந்தீங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற, தைரியப்படுத்த விரும்புகிற காரியம் என்னதாக இருக்கும் பாஷா? திருப்பி சொல்லுகிறேன், ஊழியத்தில் கர்த்தருக்கு உறுதி அனுப்பமாக இருந்தால் ஆண்டவர் எங்களை கரம் முடிப்பார். ஆமென். வேறு எது சொல்லி வரும் அவமானங்களும் தேவையில்லாத பேச்சாம் பேசுவாங்க. இது சாதாரண உலக காரியம் நடக்கிறது. ஆண்டவர் நம்ம இதுக்கு சித்தம் திட்டம் நோக்கம் இருக்குது. அது எங்களோட வாழ்க்கை இருக்கும் பொழுது மனிதனுடைய சூதோ வஞ்சகமோ அல்லது எதிர்ப்புகளோ மாம்சத்தினாவிகளோ பிறத்தினாவிகளோ எங்களை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் எங்களுக்கு உதவிக்கிறார். ஆமென். அப்படியே நாங்கள் மனச்சோர்வு வரும், சஞ்சலம் வரும். எப்படி நம்பிக்கை வைத்தோம் இந்த உடைக்காரம் இப்படி செய்கிற விசுவாசம் வராமல் இல்லை. ஆனால் அந்த நம்பிக்கை மேலே தேவனிடத்தில் இருக்கிறான்னு சொன்னால் நான் தைரியமாக இருக்க முடியும். அவர்கள் உறுதி அனுப்பும் வந்தால் நிச்சயமாக ஆண்டவர் செய்வார், நடத்துவார். அவர் கரம் பிடிக்க கொடுக்கும். நாங்கள் அவர்கிட்ட நாங்கள் பிடிக்கக்கூடாது, அவர் எங்களை பிடிக்க விடும்போது அவர் நடத்தி செல்வார். அது முள்ளுள்ளம் இருந்தாலும் அவர் தூக்கி அங்கே கொண்டு விடுவார். பாடு இருந்தாலும் அவர் தூக்கி நடத்துவார், தோளில் தூக்கி சுமப்பார். நான் கடந்து வந்த பாதைகள் கொஞ்சம் சுருக்கம் சொல்லிக்கிறேன். நான் சொல்ல வேண்டால் நிறைய சாட்சி நிறைய இருக்குது. ஆனால் கர்த்தர் இதுவரையும் அற்புதமாக நடத்தி வருகிறார், அதிசயமாக நடத்தி வருகிறார். சொல்லப்போனால் அவர் தான் எங்களுக்கு எல்லாம். இந்த வரவந்தோட கிருபை சொல்லுகிறேன். இந்த இடத்துல மேலே பாஸ்வேர்டு ஐக்கிய தந்திருக்கிற இந்த இலங்கை தேசத்திலே நம்ம ஊழியக்காரர் தந்திருக்கிறார். நாங்கள் சோர்ந்து போவதிலும் ஊழியக்காரர்களுக்கு கத்தோட வார்த்தை சொல்லி எங்களை தைரியப்படுத்தி ஜபிக்கிற ஒரு ஐக்கியத்தை இந்த தேசத்தை தந்திருக்கிறார். என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய விருப்பம், நோக்கமே இலங்கை. தேவன் இந்த தேசத்தின் மீது மனம் இறங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கத்தமையாக சொல்லப்போ இந்த இங்கே வந்தே பெரிய அதிசயம். உங்களை சந்திச்சு அதிசயம், எதிர்பார்க்காத ஒரு சந்திப்பு கத்தர் திட்டம் வைத்திருக்கிறார். நிச்சயம் இதெல்லாம் நாங்கள் ஏற்படுத்த காரியம் இல்லை, அதுக்கான வழிகளை ஏற்படுத்தி இருக்கிறார். கத்தர் தீர்மானம், திட்டம், நோக்கமே எதுவுமே மனுஷன் நடக்கும். தெரிஞ்சது உங்கள் தலைமையெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. இப்போ அவர நோக்கம்லாம் அங்கே வாழ்க்கை ஒன்றியும் நடக்கப்படுது. நடந்தால் நன்மை தீமைக்கு நடக்க வரணும். நிச்சயமாக வேண்டியது நடக்கிறது நன்மைக்கு எதுவாக இருக்கு. மனுஷனை பார்க்கும்பொழுது அது தீமையாக தோன்றும். ஆனால் எங்களுக்கு அது தேவன் எங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, தேவன் எங்கள் மீது இருக்கிற நோக்கத்தை அவர் வெளிப்படுத்த காரியமே. ஏன்னா எங்களோட விசுவாசம் எப்படி இருக்குன்னு பார்க்கறது இருக்கிறாங்க. நிச்சயமாக. இப்போ நாங்கள் தேவனுடைய காரியங்களை ஆராய்ந்து வர முடியாது. தேவன் மீது வைத்திருக்கிற நோக்கம், சித்தம் மிக மிக முக்கியம். அப்படியே ஊழியக்காரரை பார்க்க ஊழியக்காரர்களாம் என்ன பாடு வந்தாலும் ஆண்டவர் உங்களோட கூட நடத்துவார், என்னோட கூட இருந்தாலும் உங்களோட கூட அவரை நடத்துவார். சரி, சந்தோஷம். நல்லது. இந்த தரிசனத்தின் பாதை நிகழ்ச்சியில் அருமையான தேவ மனிதனுடைய சாட்சி உங்களை தைரியப்படுத்தியிருக்கும், உங்களை பலப்படுத்தியிருக்கும், உங்களை விசுவாசத்துக்குள்ளாக இன்னும் நெருங்க வைத்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த சாட்சிக்கூடாக நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு சாட்சியாக தெரியப்படுத்த மறவாதீர்கள். கமெண்ட்ஸுக்கூடாக அல்லது திரையில் தெரிகின்ற போதகருடைய நேரடி தொலைபேசி இலக்கத்திற்கூடாக அல்லது எமது கலைக இலக்கத்திற்கூடாக உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அது அநேகருக்கு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தைரியத்தையும் ஏற்படுத்த அது ஏதுவாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நிகழ்ச்சியில் எங்களோடு கூட பயணித்த நேயர்கள், உறவுகள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நன்றிகள். தொடர்ந்து நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்குள்ளாக கடந்து போகிற இந்த வேளையிலும் ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட கடந்து போகிறோம். ஸோ ஒன்றையும் குறித்து கவலை கொள்ளாதிருங்கள். வியாதி சூழல் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், வைத்தியர்கள் முடிந்தாயிற்று என்ற ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், நம்பிக்கையை கிறிஸ்து இயேசுவின் மீது வையுங்கள். ஒருபோதும் ஒரு நாளும் தளர்ந்து விடாதீர்கள். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள். அவரே எல்லாவற்றையும் தாங்கி நடத்தி தப்புவிக்க போதுமானவராக இருக்கிறார். அவருடைய தழும்புகளால் குணமாவீர்கள், நிச்சயம் குணமாவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்தும் அருமையான தேவ மனிதர் ஒரு ஜெபத்துக்கூடாக எங்களை வழிநடத்துவார். நாங்கள் யாவரும் ஜெப சிந்தியோடு கூட காணப்படுவோம். என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் அந்தந்த தேவைக்காக நீங்கள் ஜெபிக்கிற வேளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்வாராக. பரலோக பிதாவே, வானவந்த சிங்காசனம் பூமியாய பாதப்படியிலே இந்த 2ஆம் மாதம் 3ஆம் தேதியிலும் தகப்பனே இந்த மீடியா மூலமாக சாட்சிகளை பேச வைத்த கிருபை கஷ்டம்.
தேவரீர் உங்களோட வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு வித நன்மையை கஷ்டம் இந்த சாட்சிகளை கேட்கிறவர்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீங்கள் அவர்களை சாட்சி நிறுத்தும்படியாக செபிக்கணும். என்ன போராட்டங்கள் ஊழியத்து நிமித்தம் வியாதி நிமித்தம் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு போராட்டத்தை மாற்றுங்க. இந்த சாட்சியை கேட்டு அநேகர் உண்மையில் அதிகமாக விசுவாசம் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த மீடியா ஒழுங்குபடுத்தின சோதனை ஆசிர்வதிங்க, ஊழியங்களை ஆசிர்வதிங்க, தேவலை சந்திங்க, பாதாத்து உமக்கை துதி உமக்கை நல்லா செலுத்தி என்னை தாழ்த்தி கவனிக்க நல்லது. உங்களை ஆசிரியப்பாராக போட்டு நன்றி பாஸ்டர். உங்களுடைய நேரத்திற்காக உங்களுடைய இந்த பயணத்திலும் இந்த சாட்சியை பகிர்ந்து கொடுத்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து வருகிற பொழுது இன்னும் பல நிகழ்ச்சிகளை செய்வோம். நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. சாட்சிகள் அநேகம் வரும். அந்த சாட்சிகள் உங்களுக்கு மகிமையாய் அமைய கர்த்தர் கிருபை செய்வாராக. இன்னும் உங்களுடைய ஊழியங்கள் சிறப்பாக பயணிக்க, உங்களுடைய ஊழிய பயணங்கள் காரியங்கள் எல்லாம் அமைய பிரைஸ் மீடியா சார்பாக நாங்களும் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி பாஸ்டர். நிச்சயமாக சந்தோஷம். எங்களோடு கூட இணைந்து பயணித்த ஒவ்வொருவருக்கும் நன்றிகளை வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். சாட்சியானது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றேன். உங்களுடைய சாட்சிகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு தரிசனத்தின் பாதையில் இன்னும் ஒரு தேவ மனிதரோடு கூட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் அகலியன். நன்றி, வணக்கம்.